ஹலோ. சொல்லுங்கண்ணே. வணக்கம் பிரதர். என்ன பிரதர் பிரச்சனை? ஏதோ ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்க. இல்ல இதம்பாடு கிராமத்துலண்ணே ஒரு ம், ஒரு தனியார் பிரைவேட் கம்பெனிக்காரவங்க வந்து இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த அவங்க நீர்நிலையத்துக்கு பூராமே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி பண்றாங்கண்ணே. ஆ. அதுல வந்து கிராம மக்களும் போராடி பாக்குறாங்க. கலெக்டர், தாசில்தார் எல்லாருமே மனு கொடுத்து அது ஒழுங்கான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆ. எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு சாலை மறியல் பண்ணி அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஆ. கலெக்டர் மற்றபடி அதுக்குள்ள அதிகாரிகள்லாம் யாருமே வந்து பார்க்கல. ஆ. ஆமா, அந்த இவர் தான் வந்து தாசில்தார் இவர் தான் வந்து பார்த்தாப்ல. ஆ. அவர் வந்து பார்த்துட்டு சரி நான் சொல்றேன் அப்படின்னு அதோட போயிட்டாரு. ஆ. அது எதுவுமே சீரியஸ் ஆயிக்கல. சரி, நீங்க இது சம்பந்தமா ஒரு அட்வொகேட் வச்சு கோர்ட்ல வந்து மூவ் பண்ண வேண்டியதானே? அதுக்கு தான் இப்போ ஊர்ல பேசியிருக்காங்கண்ணே. ஏன்னா ஊர்ல பேசுங்க. எதுனா புறம்போக்கா? இப்போ புறம்போக்குல விளைநிலங்கள் தான். விளைநிலங்களே இவங்க வித்திருக்காங்க ஏற்கனவே. அது பட்டா அது பகுதி அப்போது எழுத்துப்பூர்வமா அந்த கையெழுத்து வந்து எழுத்துப்பூர்வமா இருக்குங்க. இவங்க உடைய ஆள் இல்ல சொத்து மாதிரி பண்ணியிருக்காங்கண்ணே. இல்ல, இப்ப அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கிறீங்களே, இப்ப விவசாயம் பண்ணக்கூடிய அந்த மக்களுடைய இடத்த வந்து அவங்களுக்கு தெரியாம வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்களா? இல்ல விவசாயம் அதாவது நீர்ப்பாசனத்தை வந்து இவங்களுக்கு வரவிடாம இவங்க கம்மாய்க்குள்ள வந்து தண்ணி வராத அளவுக்கு அவங்க தடுப்பு சவர் மாதிரி போட்டு கரையை போட்டு அவங்க பண்றாங்க. ஒரு 15 அடி ஆழத்துல வெட்டி அந்த மாதிரி மண்களை டிப்பரை வச்சு அடிச்சு அங்கங்க பண்றாங்க. அப்ப நீர்ப்பாசனம் இங்க வந்து கம்மாய்க்கு வராத அளவுக்கு, மத்தவங்க விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு முன்னாடி அவங்களோட இடம்ங்கிறனால அந்த வேலையை செய்யறாங்களா? அந்த வேலையை செய்யறாங்க. இது நாங்க தான் வாங்கிட்டோம்ல, நீங்க தான் வித்துட்டீங்களா, நாங்க வாங்கிட்டோம்ல, எங்க இடத்த நாங்க பண்றோம் அப்படின்ட்டு அவங்க பேசுறாங்க. இவங்க ஒரு தனிநபருக்கு இன்னைக்கு ஒரு நூத்துக்கணக்கான போலீஸை கொண்டு வந்து இறக்கி தனிநபருக்காக இவங்க கிராம மக்களை அப்புறம் அலக்கொலை பண்றாங்க. சரி, இப்ப நீர்ப்பாசன நீரோட பகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, நீரோட பகுதி வந்து எப்படிங்க வர்றது? தண்ணி எப்படிங்க இந்த நீர்ப்பாசனத்துக்கு வரும்னு கேட்க வேண்டியதானே? அப்படி கேட்டாலும் அவங்க வந்து அவங்க இடத்துல அவங்க இது பண்றாங்க. அவங்க நீங்க விக்கேக்கன்னு தானே அவங்க வாங்கியிருக்காங்க. சரி, விக்கேக்கண்டு வாங்கிட்டாங்க, ரைட்டு பிரதர். இப்ப அதாவது கம்மாய்க்கு நீர் வர போக்குன்னு ஒரு ஓடன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஓடைய விற்க முடியாதுல்ல, அவங்களோட நிலத்தை மட்டும் தானே விற்க முடியும். ஓடை பகுதி இருக்கா இல்லையா? அந்த ஓடை வந்து மேடு பாஞ்சு போச்சுனே. அது அவங்க இடத்த வந்து பள்ளமாகவும் இந்த புறம்போக்கு இடத்த மேட்டு பகுதி அப்படி வச்சிருக்காங்க. இல்ல, இப்ப நீங்க அந்த இடத்த சரி செய்ய முடியாதான்னு கேக்குறேன். அந்த நீரோட பகுதி வந்து சரி செய்ய முடியாதான்னு கேக்குறேன். சரி செய்யலாம், அது வந்து அரசுல சரி செய்யணும். கிராம மக்கள் வந்து அது சரி செய்ய முடியாது. இவங்க பகுதியில வந்து பள்ளமாகவும் ஊரணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஊரணி கிட்ட குளங்குளமா ஊரணி ஒரு 30-40 கிலோ ஒரு 30-40 மீட்டர் அளவுல அப்படியே ஊரணி பெரிய பெரிய ஊரணி 15 அடி ஆழத்துல போட்டிருக்காங்க. அது கலெக்டர் வந்து இவ்வளவு ஆழம் போடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவு மூடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூடுனா அவங்க அதை வந்து மூடுற மாதிரி மூடி அதை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஊரணியை. இப்ப நீங்க எனக்கு அமிச்ச வீடியோ இந்த ஆடியோ நான் இப்ப சேனல்ல அப்டேட் பண்றேன். நீங்க நாளைக்கு போயிட்டு அந்த இடத்த, அதாவது எந்தெந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தோண்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஆமா, அது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. வீடியோ எடுத்து அனுப்பிட்டுருவேன். நாளைக்கு நீங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. ரொம்ப சிறப்புண்ணே. சரிங்களா? அந்த எந்தெந்த இடத்துல இருக்கு, முதல்ல வந்து நீரோட பகுதி வந்து எப்படி வந்துச்சு, ஆனா இப்படித்தான் முன்னாடி வந்து நீரோட பகுதி வந்து இப்படி இதுலதான் வந்துச்சு, இப்ப இந்த இடம்லாம் இப்படி இருக்குது, இப்ப இந்த ஏரிக்கு வந்து எப்படி வரும், இதுக்கு அங்கிட்டு விவசாய நிலங்கள் இருக்குது, உங்களோட இதெல்லாம் அது நீங்க எடுத்துக்க, மத்த நான் மேற்கோள் காட்டி நான் பேசிக்கிறேன். ஏன்னா அப்புறம் கம்மாய்க்கு நீர் வந்தா தானே அடுத்து நீர் அங்கிட்டு விவசாயம் செய்ய முடியும். யாரோ அந்த வீட்டுக்காரவங்க யாரோ அவங்க வறுமையில வித்துட்டாங்கிறக்காண்டி மத்தவங்க விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தை வந்து பாதிக்க கூடாது இல்ல. இப்ப இவங்க விவசாய இடத்தை பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க அடுத்த ரெண்டு கிராமம் அந்த உள்வாய்க்குள்ள இருக்கு. அந்த இவங்களுக்கு நீர்நிலை வரத்து போக அந்த அவங்க தேக்கி வைக்கிற நீர் இவங்களுக்கு வராட்டாலும் அவங்க ஊரை போய் பிடிக்கும். இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிய வரல. இதம்பாடல்னு ஒரு கிராமம், இது ஆண்டிச்சரம்னு ஒரு கிராமம், பன்னிரடத்துல ஒரு கிராமம். இவங்க இந்த 2 கிராமத்துக்காரங்க இப்ப என்னங்கிற பாதிப்பு தெரியல. ஆனா மழை பெஞ்சா ரொம்ப பாதிப்பு ஆவாங்க. அத அவங்க செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க. விவார யாருமே வந்து நம்ம கட்சி இயக்கம் சார்ந்து யாரும் வந்து போராட்டத்தை இது பண்ணாங்களா? இல்லண்ணே அந்த மாதிரிலாம் பண்ணல யாருமே. இல்ல, யாரும் அந்த மாதிரி எதுவும் மூவ் பண்ணல நீங்கன்னு கேக்குறேன். மூவ் பண்ணாங்களா எனக்கு தெரியல. கிராம மக்களே இல்ல, அப்படி கிடையாதுல்ல. அதாவது நீங்க இந்த தகவலை வந்து உங்க பக்கத்து அங்கிட்ட அமைப்பு ரீதியா கட்சி ரீதியா நிறைய பேர் இருக்காங்கல்ல, இருக்காங்க, அவங்களை கொண்டு போய் இது மிகப்பெரிய அளவுல ஒரு வீரியமா எடுக்க வேண்டியதானே நீங்க அப்படின்றேன்.
அது அந்த கிராம மக்கள் என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. அப்படி எடுத்தா தானே சரியா இருக்கும். நீங்க வெறும் கிராம மக்கள் மட்டும் போராடி எப்படி இதுன்றது? அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்காதுல்ல. இன்னும் உள்ளுக்குள்ள தானே உட்காந்து போராட்டம் பண்ணுவ. நீ இதுதானே பண்ணுவ, பணிக்கண்டு கடந்து தானே போவாங்க. அதுல 3 சமூகம் இருக்காங்க. இந்த 3 சமூக மக்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. இல்ல 3 சமூக மக்களுமே ஒண்ணு சேர்ந்து வராங்களா இல்ல 3 சமூக மக்கள் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து தான் பண்ணாங்க. 3 சமூக மக்கள் ஒண்ணு சேர்ந்தா 3 சமூகத்தோட கட்சி இயக்கங்கள் சார்ந்த அமைப்புகள் இருக்காங்கல்ல. ஆமா. எளிதில சாதி மத பேதம் எல்லாத்தையும் உரத்தை வந்து நிக்க சொல்லுங்க. உரிமைக்காண்டி தானே அவங்க கட்சி இயக்கம் வச்சு அவங்க சமூகத்துக்காண்டி தானே வச்சு நடத்துறாங்க அமைப்புன்னு. ஆமா. அப்ப எல்லாரும் அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் அரசு கொஞ்சம் அழுத்தமா இருக்கும்ல. ஏங்க இந்த விவசாய நிலத்துல இத்தனை சமூகம் 3 சமூகம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இந்த மாதிரி பண்ற மாதிரி ஒரு தனி நபர் வந்து இப்படி பண்றாப்புல. அப்ப அவங்க நீர் போக்குவரத்து எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி என்னென்ன சமூகம் இருக்காங்க? யாதவர் சமூகம் இருக்காங்க, தேவேந்திர சமூகம் இருக்காங்க, முஸ்லீம் சமூகம் இருக்காங்க. நீங்க அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்க சொல்லுங்க. அவங்ககிட்டயும் பேசுங்க. சரி. நான் அவரை கோனார் சமூகத்துல நம்ம பூமிராஜர் கோனார் இருக்காரு. அந்த அண்ணன் நான் பேசுறேன். சரிங்க. அங்கிட்ட இஸ்லாமியர் அமைப்புல அண்ணன் தெரிஞ்ச அண்ணங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம இதை பத்தி பேசுவோம். பேசி அதுக்கு மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். நீ நாளைக்கு போயிட்டு அது யாராரு ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்கா என்னன்றதை மட்டும் நீ அது பண்ணி போட்டு விடுங்க. நல்லதுண்ணே. சரிங்க, ஓகே, மகிழ்ச்சி. சரி. நடவடிக்கை